ஹலோ ஃபார்மர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி வரோம்னா மாமரத்தை சேதப்படுத்தக்கூடிய கிளை வலைப்புழு அப்படின்னு குறிப்பிடக்கூடிய ஷூட் வெப்பர் தாக்குதலுக்கும் ஃப்ளவர் வெப்பர் அப்படின்னு குறிப்பிடக்கூடிய பூ வலைப்புழு தாக்குதலுக்கும் நம்ம என்னென்ன பூச்சிக்கொல்லி பயன்படுத்தலாம், எவ்வளோ அளவு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாமரம் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே February 15th பப்ளிஷ் பண்ண இந்த வீடியோவில் காட்டியிருந்த மாமரம் தான். இந்த மாமரத்துக்கு நம்ம கல்டார் பிளான் த்ரில்டர் பயன்படுத்தியிருந்தோம். ஸோ அந்த பிளான் த்ரில்டர் பயன்படுத்திய பிறகு நம்ம உரமிடாத காரணத்தினால மரம் ஒரு ஆழ்ந்த அழுத்தத்துக்கு உட்பட்டிருந்து. ஸோ அந்த ஆழ்ந்த அழுத்தத்தை நம்ம எப்படி சரி செஞ்சோம் அப்படிங்கிறத பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம். ஸோ நம்ம உரமிட்டதுக்கு பிறகு தான் இந்த மாமரம் அந்த ஆழ்ந்த அழுத்தத்துலேருந்து வெளியே கொஞ்சம் கொஞ்சமாக புதிய துளிர்கள் எடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த புதிய துளிர்கள்லாம் எடுக்கக்கூடிய சமயத்தில் நம்ம அந்த வீடியோவே ஷூட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வீடியோ நம்ம அந்த வீடியோ ஷூட் பண்ணதுலேருந்து சரியாக 8 நாட்களுக்கு பிறகு February 23rd நம்ம ஷூட் பண்ணது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஓரளவு கொப்புகள் எல்லாமே வெளியே வந்துருச்சு. ஆனால் இலைகள் இன்னும் முழுமையாக பச்சை நிறம் கொடுக்கல, இளம் இலையாக இருக்குது. அண்ட் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த வீடியோ சரியாக February 25th ஷூட் பண்ணது. ஸோ இந்த வீடியோவில் ஓரளவு அந்த இளம் இலைகள் ஒரு ரொம்ப லைட்டான க்ரீனுக்கு போகக்கூடிய நிலையில் ப்ரௌனிஷாக இருக்குது. ஸோ இது சரியாக இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளேயே முழுவதும் பச்சை கொடுத்துரும். ஸோ ஓவராலாக மாமரத்துலேயுமே புதிய துளிர்கள் எடுக்க ஆரம்பிச்சதுலேருந்து இலைகள் எல்லாமே வளர்ந்து இலைகள் முழுவதும் பச்சை நிறம் கொடுக்குறதுக்கு கிட்டத்தட்ட 15 நாட்கள் வர ஆகுது. அண்ட் இப்போது ஷூட் வெப்பர் அப்படின்னு குறிப்பிடக்கூடிய கிளை வலைப்புழுவை பற்றி பார்த்துடலாம். இந்த கிளை வலைப்புழு அப்படிங்கிறது மாமரத்தில் இலைகளை அதிக அளவு சேதப்படுத்தக்கூடியது. ஸோ இந்த இலைகள் அதிகமாக சேதப்படுத்தும் போது இலைகளில் அதிகமான வலை பின்னி அதில் புழுக்கள் அதிக அளவு இருக்கும். ஸோ இலைகள் அரிச்சு ஒன்றது மூலயமாவும் இந்த மாதிரி வலை பின்னி கூடு கட்டுறது மூலயமாவும் கொப்புகள் துளி இருக்கிறத தாமதப்படுத்துது. அண்ட் கொப்புகள் துளி இருக்கிறதோட எண்ணிக்கையை குறைக்குது. அண்ட் இந்த ரெண்டு இல்லாமல் கூடு கட்டக்கூடிய இலைகளையுமே அரித்து உண்ணுது. ஸோ இது ஓவராலாக ரொம்பவே இலைகளை அதிக அளவு சேதப்படுத்துது. இது மறைமுகமாக மகசூலை சேதப்படுத்துதுன்னு கூட நம்ம குறிப்பிடலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு ஃப்ளவர் ரப்பர் அப்படின்னு குறிப்பிடக்கூடிய பூ வலைப்புழு, அதாவது இந்த பூ வலைப்புழு அப்படிங்கிறது பூங்கொத்துகளையே சேதப்படுத்தக்கூடிய புழுக்கள் தான். ஸோ இந்த புழுக்கள் நேரடியாக மகசூலை பாதிக்கக்கூடியது. ஸோ பூக்களில் வலை பின்னி புழுக்கள் அதிக அளவு உண்ணும்போது பூக்கள் பூத்துச்சாலுமே பிஞ்சு பிடிக்காது. அண்ட் பூக்கக்கூடிய பூக்களுமே அதிக அளவு சேதப்படும். அண்ட் நெக்ஸ்ட்டு இப்போது இந்த ஷூட் வெப்பர் அப்படின்னு குறிப்பிடக்கூடிய புழுக்களையும் ஃப்ளவர் வெப்பர் அப்படின்னு குறிப்பிடக்கூடிய புழுக்களையும் நம்ம அழிக்கிறதுக்கு என்னென்ன பூச்சிகளில் ஸ்ப்ரே பண்ணலாம், எவ்வளோ அளவு ஸ்ப்ரே பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சிஞ்செண்டா பிராண்ட் சேர்ந்த எக்காலக்ஸ் அப்படிங்கிற இந்த பூச்சிக்கொல்லி இதில் என்ன எக்லிமெண்ட் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது குயினல் ஃபாஸ்ட் 25% ஈஸி ஃபார்மேட்டில் இருக்குது. இது ஒரு லிட்டர் தண்ணிக்கு 2 ml அப்படிங்கிற விதத்தில் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுற மூலயமா இந்த 2 வகையான புழுக்கள் தாக்குதலையுமே நம்ம கட்டுப்படுத்தலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு இதே சிஞ்செண்டா பிராண்ட் சேர்ந்த அலிகா அப்படிங்கிற பூச்சிக்கொல்லி தான். இதில் என்ன எக்லிமெண்ட் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது தைமதாக்சம் 12.6%, லாம்டா சைக்ளோத்ரின் 9.5%, ZC ஃபார்மேட்டில் இருக்குது. இது ஒரு லிட்டர் தண்ணிக்கு 0.4 ml அப்படிங்கிற விதத்தில் நீங்கள் பயன்படுத்தினாலே போதும். இந்த 2 வகையான புழுக்களையுமே நீங்கள் அழிச்சிடலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு இதுவுமே சிஞ்செண்டா பிராண்ட் சேர்ந்த பூச்சிக்கொல்லி தான். அதாவது லாம்டா சைக்ளோத்ரின் 5% ஈஸி ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய கராட்டே அப்படிங்கிற பூச்சிக்கொல்லி தான். இது ஒரு லிட்டர் தண்ணிக்கு 1.5 ml அப்படிங்கிற விதத்தில் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுற மூலயமா இந்த 2 வகையான புழுக்களையுமே நீங்கள் கட்டுப்பிடிச்சிடலாம். அண்ட் நம்ம குறிப்பிடக்கூடிய 3 பூச்சிகளில் ஏதாவது ஒரு பூச்சிக்கொல்லி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணாலுமே போதும், புழுக்களை 100% கட்டுப்படுத்திடலாம். அண்ட் எத்தனை நாளைக்கு ஒரு முறை ஸ்ப்ரே பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது குறைந்தபட்சம் 7 நாட்களுக்கு ஒரு முறை, அதாவது புழுக்கள் தாக்குதல் ரொம்பவே தீவிரமடைந்து காணப்படும் பட்சத்தில், அதிகமான முட்டைகள் தென்படும் பட்சத்தில் நீங்கள் ஒரு வாரத்திற்கு ஒரு முறை முழுவதும் இந்த புழுக்கள் கட்டுப்பட்ட வரை ஸ்ப்ரே பண்ணலாம். அண்ட் ரேராக ஓரிரு வெப்பிங் மட்டுமே தென்படும் பட்சத்தில், அதாவது ஷூட் வெப்பராக இருக்கட்டும் இல்லைனா ஃப்ளவர் வெப்பராக இருக்கட்டும், ஓரிரு கொப்புகள்லேயோ இல்லைனா ஓரிரு பூங்கத்துலேயோ மட்டுமே வலைகள் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் 14 நாட்களுக்கு ஒரு முறை பயன்படுத்தலாம். ஸோ அந்த மாதிரி ஓரிரு இடத்துல மட்டுமே இந்த புழுக்கள் தாக்குதல் தென்படும் போது இந்த புழுக்களோட முட்டைகள் பெருமளவு இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் 2 வாரத்துக்கு ஒரு முறை ஸ்ப்ரே பண்ணாலுமே போதும். இது ப்ரிவென்டிவ் மெஷராக இருக்கும். அண்ட் இது தீவிரமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஒரு வாரத்துக்கு ஒரு முறை பயன்படுத்தலாம். அண்ட் இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட செகண்டரி சேனலான அக்ரிரோ ஷார்ட் சேனலை இந்த வீடியோட கொலாபரேட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகக்கூடிய சேனல் ப்ரொஃபைலை நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா அதில் 2 சேனல் ப்ரொஃபைல் காட்டும். ஸோ அதில் அக்ரிரோ ஷார்ட் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.